சூப்பரான டேஸ்ட்டுங்க. கோதுமை மாவு கூட இந்த மாதிரி ஒரே ஒரு முட்டைய மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் கடைக்கு போய் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இதை நம்ம கோதுமை மாவுலேயும் செய்யலாம், அல்லது நம்ம மைதா மாவுலேயும் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் இதை செய்ய போகிறேன். இதுக்காக நான் இன்றைக்கி 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். மாவு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன். ஏன்னா கண்டிப்பாக செய்கிறது எல்லாமே காலி ஆகிடும். கொஞ்சம் அதிகமாகவே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 3 கப் அளவு எடுத்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு மேலே நம்ம ஊற்றிருக்கக்கூடிய முட்டையை கை வச்சு உடச்சிட்டு இந்த மாவு கூட முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே இந்த முட்டையை சேர்த்து விட்டோம் அப்படின்னா நமக்கு முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும். அதே சமயத்தில் முட்டையும் இந்த மாவு கூட எல்லா இடமும் ஈவனாக கலந்து வரும். இப்போ முட்டையை முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற மாதிரிலாம் இருக்க வேண்டாம். லைட்டாக வெதுவெதுப்பான ஒரு சூடாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதுக்காக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், அப்படியே வெண்ணெய் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவுக்கு ஒரு 10 நிமிஷமாவது நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவு ஊற வச்ச பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 தக்காளி பழங்கள் எடுத்துக்கிறேன். அதை நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா உள்ள புழு இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதனால் தக்காளி பழத்தை முதல்ல கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஊற வச்ச பச்சை பயிராக இருக்கக்கூடிய காரணத்தால் 2 கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஊற வைக்காத பச்சை பயிர்னால் நீங்கள் இன்னும் 1 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதை விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருந்தேன். அதுக்குள்ளேயே இந்த வெங்காயத்துடைய நிறம் இந்த மாதிரி நல்லா மாறி வந்துடும். ரொம்ப சிம்பிள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம உடனடியாக மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அல்லது நீங்கள் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே நிறம் நல்லா மாறி வந்துடும், பச்சை வாடையும் அடிக்காது. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 விசில் விட்டுருந்தேன். அதுக்குள்ளேயே நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருந்தது. இதே போல் மத்து வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா இந்த பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். எவ்வளோ தூரம் இது நல்லா மசிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா எல்லாம் எண்ணெயில் ஒரு முறை வறுத்து வச்சுருந்தோம். அதில் அப்படியே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மசிஞ்சு இருக்கிறதால நமக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்கள். தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். இதை சேர்த்து அரைக்கும் போது சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துருக்குறோம். நீங்கள் வெறுமனே முந்திரி பருப்பு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட முந்திரி பருப்பை மட்டுமே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே நல்ல வாசனைக்காக 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான கிரேவிங்க இது. இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, தோசை, பரோட்டா இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப டைம் எடுக்காமல் ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுக்கக்கூடிய மாவு ரொம்ப சாஃப்டாக நமக்கு நல்லா ஊறி இருக்கும். அதில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டாக அதில் மேலே கொஞ்சமாக மாவு போட்டு விட்டுருங்க. அப்போ தான் இது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம இதை தேய்ச்சி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிசையக்கூடிய மாவை விடையும் நம்ம இந்த மாதிரி முட்டை சேர்த்து பிசையும் போது மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் சமையல் எண்ணெயோ அல்லது நெய்யோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு கை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு போட்டு விட்டுக்கலாம். இதில் நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் ஃபுல்லாகவே செஞ்சுருந்தேன். அதனால் இதுக்கு மேலே கொஞ்சமாக லைட்டாக எடுத்து இந்த மாவு மட்டும் மேலே தூவி விட்டுக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மாவு தேவைப்படும் நமக்கு இதுக்காக. இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4ஆக கட் பண்ணி விட்டுருந்தேன். நீங்களும் இதை 4ஆக தான் கட் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா 4 பீஸ் 5 பீஸாக கூட நீங்கள் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பீஸை ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை திருப்பி விட்டுக்கலாம். 2 கை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா இது இந்த மாதிரி திரும்பி வந்துடும். ஃபுல்லாக இதை வந்து ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதை சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக லேயராக வெந்து கிடைக்கும் நமக்கு. இது வெந்ததுக்கப்புறமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இந்த அளவுக்கு லேயர் வர அளவுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு உருண்டை நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களால் எப்படி தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு, கோதுமை மாவு அதுக்கு மேலே கொஞ்சம் போட்டு விட்டாச்சு. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பீஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி கோதுமை பரோட்டா செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம சாஃப்ட்டு. முக்கியமாக எல்லாருமே பரோட்டா செய்யணும், பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட மைதா மாவில் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. மைதா மாவு அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவில் தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய குழம்பு கூட ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்து பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய புதினா இலை, கொத்தமல்லி தலைகள், கொஞ்சம் கறிவேப்பிலைகள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு சூப்பரான குழம்புங்க. இது வந்து நீங்கள் சும்மா கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்காக நீங்கள் பரோட்டா செஞ்சு இது கூட தான் செஞ்சு சாப்பிடணுன்னு கிடையாது. நீங்கள் ஒரு தோசை செய்கிறீங்க, இட்லி செய்கிறீங்கன்னா கூட இந்த பச்சை பயிறு குழம்பு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக கல் சுடானதுக்கப்புறமா இதுக்கு மேலே போட்டு வேக வைக்க வேண்டியதான். இது வெந்து வரும்போதே அந்த லேயர்ஸ் எல்லாம் அப்படியே தெரியும் பாருங்கள். அது வெந்து வரும்போதே அந்த லேயரும் ஒன்று ஒன்றா நமக்கு தனியாக வெந்து வர்றது அப்படியே தெரியும். எல்லாத்தையுமே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அதை தட்டி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த லேயர்ஸ் எல்லாம் அப்படியே வெந்திருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி தட்டும்போது அது எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். வாவ், எவ்வளோ சூப்பரான லேயர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. செம்ம டேஸ்டியாக இருந்தது. இதில் முட்டை சேர்த்துருக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல்லே அடிக்காது. கடையில் நம்ம பரோட்டா வாங்குகிறோன்னா மைதா மாவு அவ்வளோ கெட்டியாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய மாவு கொஞ்சம் கூட வெந்து கூட இருக்காது. அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுலேருந்து தான் இந்த மாதிரி கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் சூப்பராக இருந்தது. ரொம்ப டேஸ்டியான பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவுலேயே செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.